அதாவது சில விஷயங்கள தொடக்கூடாது, பேசக்கூடாதுங்கிற அந்த மரபை வந்து அந்த இயக்குனர்கள் வந்து உடைச்சாங்க. போலீஸ் அட்ராசிட்டி அப்படிங்கிற விஷயத்த வந்து வெற்றிமாறன் வந்து ரொம்ப ஒரு ரத்த சாட்சியா எடுத்தார். விசாரணைன்னு ஒரு படத்துல கொண்டு வந்தாரு. விடுதலைங்கிற படத்துல கொண்டு வந்தாரு. அப்போ தொடர்ச்சியா வந்து இந்த கஸ்டடி டெத்து, கஸ்டடி வயலன்ஸு, கொட்டடை சிறை கொட்டடியினுடைய கொடுமைகள் இது குறித்து ரொம்ப ஒரு கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஆவணப்படுத்தின படைப்பாளியாக வெற்றிமாறன் இருக்கிறார். இவங்களுடைய படங்கள் எல்லாமே அதிகார வர்க்கத்தை நியாயப்படுத்தி கொண்டாடி எடுத்த ரொம்ப மசாலாத்தனமான பிற்போக்கு படங்கள். இவங்க படங்கள் எல்லாத்துலயும் வந்து போலீஸ் என்கவுண்டர சரின்னு சொல்லுவாங்க. ஒரு ஹீரோ 10 பேர் அடிக்கிறது சரிங்குவாங்க. இந்த பெண்களுக்கான தாலி சென்டிமென்ட்டு, அப்புறம் ஏதாவது புருஷன் பொண்டாட்டி அடிக்கிறது சரி. இந்த மாரியான இந்த பேரரசு இவங்க படங்கள்லாம் பாருங்களேன். பச்சையான ஒரு நிலவுடைமை, ஆணாதிக்கத்த வலியுறுத்துகிற ஒரு திரைப்படங்கள். இவங்கள அறியாமலே இவங்க படங்கள பார்க்கும்போது குற்ற உணர்ச்சி வருது.